இதுதான் தவறான விஷயம். ஆல்ரெடி சீசனே முடிய போகுது. இன்னும் 2 நாட்கள்ல இந்த பிக் பாஸ் சீசன் 8 மொத்தமா முடிச்சு வைக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது கடைசி நாட்கள்ல இருந்துட்டு எனக்கு இந்த நபரை பிடிக்கல, அந்த நபரை பிடிக்கல, இந்த நபர் இப்படித்தான் பண்ணாங்க, அந்த நபர் அப்படித்தான் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா இது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க. இது எந்த வகையில நியாயங்க? பார்க்க நல்லாவா இருக்கு? ஆல்ரெடி டாப் 6 வெளியே தெரியவே மாட்டேங்குங்க. லைவ ஓபன் பண்ணாலே ஃபேட்மேன் அவர்கள் தான் உட்கார்ந்து ஏதாவது பேசிட்டு இருக்காங்க. நீங்க சுத்தமா வெளியே தெரியவே மாட்டேங்குங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி உட்கார்ந்து முரண்பாடு இருக்கு, அது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லி சண்டை போட்டீங்கன்னா நல்லாவா இருக்கும் நண்பர்களே. ஆனா ஒன்னு சொல்லணும் ப்ரோ, அவங்க சண்டை போடுறாங்களோ இல்லையோ, ஆனா அந்த ப்ரோமோ எடிட் இருக்காங்க தெரியுமா, வேற லெவல் எடிட் பண்றானு. அங்க உன சண்டே போட்டிருக்க மாட்டானு ப்ரோ, சண்டே போட்டிருக்க மாட்டானு, மாத்தி மாத்தி சும்மா பேசிட்டு இருந்திருப்பானு. அதை ஒரு சண்டை போட்ட மாதிரி நமக்கு ஒரு எடிட்டை போட்டு நம்மகிட்ட கொடுத்து, ஓ சண்டையா என்ன மாத்தி மாத்தி முரண்பட்டுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வேகமா கிளிக் பண்ணி உட்கார்ந்து பேன்னு லைவா பார்க்கணும். அதுக்கு தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த விஷயங்களை ஆக்சுவலாக ஆனந்தி நேரத்துலேருந்து பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த டாப் 6 மாற்றி மாற்றி பேச வைக்கணும். அந்த டாப் 6 மற்ற 5 பேரை பற்றி என்ன, ஒவ்வொருத்தரா மற்ற 5 பேரை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கான நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ மொத்தமாக பேச வைக்கலாம், அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்தே பிளான் போட்டுருந்தாங்க. காலையில் கூட லைவ்ல ஆக்சுவலாக ஃபேட்மேன் கூட உட்காந்து அந்த விஷயத்தை தான் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் உட்காந்து அந்த விஷயத்தை பேசலாம், பார்க்க நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் டைம் கிடைக்குமான்னு தெரியல, எப்போ நம்மளை எவிட் பண்ணுவாங்கன்னு வேற தெரியல, அதனால் இப்போ உட்காந்து பேசலாம்னு சொல்லி காலங்காலத்தில் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்களை தான் நமக்கு ப்ரோமோவாக காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சாங்க யாருமே சண்டே போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஆனந்தி அவர்கள் தான் சேம் ஆனந்தி அவர்கள் தான் பிளான் போட்டாங்க. ஆனந்தி அவர்கள் தான் இந்த ப்ரோமோல அந்த விஷயத்தை பேச வச்சுறாங்க. அண்ட் அந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். பார்த்து தட்டி விடுங்க. ஆனந்தி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, டாப் 6 உங்க காம்படிட்டரை பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்படி டாப் 6 எல்லாம் ஒரு 6 பேர் இருக்கீங்களாப்பா, அந்த 6 பேருமே ஒவ்வொருத்தரா உங்க காம்படிட்டரை பத்தி உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அந்த விஷயத்தை ரொம்ப ஓப்பனா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு ஜாக்லின் சொல்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஜாக்லினை பத்தி என்ன சொல்றான்னா, ஜாக்லினை நான் வந்த நாள்ல இருந்தே ஒரு சந்தேக கேஸ்ல தான் வச்சிருந்தேன்னு சொல்லி ஒன்று சொல்றாப்ல. இந்த விஷயத்தை நான் ஏத்துப்படான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டேன். ஏன் ஏத்துக்க மாட்டேன்னா, முத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்தே ஜாக்லின் ஒரு வகையில நம்பிட்டு தான் இருந்தான், நிறைய இடங்களை நம்பிட்டு தான் இருந்தான். நம்ம தான் சொல்லிட்டு இருந்தோம், டேய் ஜாக்லின் நம்பாதரா, ஜாக்லின் நம்பாதரா, அக்கா ஒரு கேமை போட்டுட்டு இருக்காங்க, உங்ககிட்ட அந்த கேமை தான் போடுறாங்க, பாத்துடுறான்னு சொல்லிட்டு நம்ம வெளியிருந்து கதறணும். பட் நம்ம வெளியிருந்து கதறனா மட்டும் நம்ம முத்துக்குமாரன் கேட்கவா போகுது? அதுக்கான வாய்ப்புகள் தான் இல்லையா. அந்த வகையில் முத்துக்குமாரன் நம்பிட்டு தான் இருந்தான். முத்துக்குமாரன் எப்போ ஒரேடியா சந்தேக கேஸா மாத்தினா தெரியுமா, இவங்க ஒரு கேம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு எப்போ பேக் அடிச்சானா, லாஸ்ட் சாட்டர்டே சண்டே எபிசோட்ல அந்த பணப்பெட்டிக்கான டாபிக் போயிட்டு இருந்திருக்கும். ஃபேட்மேன் அவர்கள் யாரால மண்டையெல்லாம் கழுவுனாங்க, யாரை பத்திலாம் கேட்டாங்க, முத்துக்குமாரன் உங்களை பத்தி கேட்டாங்களா, நீங்க சொல்லுங்கன்னு சொல்லவும் முத்துக்குமாரன் சொல்லிப்பாங்க, ஆமா என்கிட்ட கேட்டாங்க சார் பணப்பெட்டி எடுப்பியா மாட்டியான்னு சொல்லி என்கிட்ட ஒரு கருத்துலாம் கேட்டாங்கன்னு சொல்லி சொல்லும் போது டக்குன்னு ஜாக்லின் எந்திரிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல சார் கேட்கவே இல்லை, முத்துக்குமாரன்ட்டு அதை பத்தி பேசவே இல்லைன்னு சொல்லி முத்துக்குமாரனை மாட்டி விடுவாங்க நம்ம ஜாக்லின். ஓகேவா, அப்பவே முத்துக்குமாரன் தெரிஞ்சு போச்சு, ரைட்டு ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாலுமே டக்குன்னு ஒரு கேப் கிடைக்குமோ நம்ம மாட்டி விட ட்ரை பண்றாங்க, அது யாரா இருந்தாலும் சரி அந்த கேமை தான் போடுறான்னு சொல்லி முத்துக்குமாரன் கண்டுபிடிச்சான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கான எபிசோட் முடிஞ்சு திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா போல சிவா ப்ரோ நைட்டு உட்காந்து நம்ம முத்துக்குமாரன் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி பேசும்போது தான் ஆக்சுவலா இந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, நீ எப்படி ஜாக்லின் நம்புற, ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் ஒரு கேம் ஆடுறா, உனக்கு புரியுதா இல்லையா, அவ எல்லார்ட்டையுமே இப்படிதான் பேசுறான், அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது, இவ்வளவு நாள் இவ்வளவு கேமை நல்லா ஆடிட்டு இருக்க, உனக்கு ஜாக்லின் கேம் மட்டும் ஏன் புரிய மாட்டேங்குன்னு சொல்லி ஜாக்லினை பத்தி நம்ம முத்துக்குமாரன் சிவா ப்ரோ நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் முத்துக்குமாரனே கண்டுபிடிச்சான், ரைட்டு அப்ப ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேமா தான் பாக்குறாங்க, நம்ம ஒரு விஷயத்துல மாட்ட போறோம்னு தெரிஞ்சா அந்த விஷயத்துல நம்ம மாட்டி விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் முத்துக்குமாரன் பேக் அடிச்சான். பட் அதனால எல்லார பத்தி சொல்லணும்ல, அதனால ஒரு கருத்து எடுத்து வைக்கிறாப்ல. அடுத்த ரயான் என்ன சொல்றாப்ல, பவித்ராவை எனக்கு சுத்தமா பிடிக்காது, எப்படியே பவித்ராவை எனக்கு சுத்தமா பிடிக்காது, பவித்ரா கிட்ட மட்டும் தான் எனக்கு நிறைய விஷயங்கள்ல முரண்பாடு இருந்திருக்கு, நிறைய விஷயங்கள்ல பவித்ராக்கு எனக்கு சுத்தமா செட் ஆகாது அப்படின்னு மாதிரி சொல்றாப்ல. இதுவுமே உங்களுக்கே தெரியல, அவர் சர்க்காசமா சொல்றான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கடைசி 2 வாரங்களா பவித்ரா ரயான் 2 பேரும் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அக்கா தம்பி மாதிரி பயங்கரமா சண்டை போட்டு சுத்திட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்களேன், பயங்கரமா மாத்தி சண்டை போட்டுக்கிறது பார்க்கவே நல்லா இருக்கு, ஒரு மாதிரி ஃபன் பண்ணி பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு அது ஒரு நல்லா இருக்கு பார்க்க. ஓகேவா, அந்த வகையில் ரயான் அவர்கள் பவித்ரா பத்தி அப்படி சொல்லுவானா, வாய்ப்பே கிடையாது, சும்மா நாச்சுக்கு அடிச்சு விடுறான். எப்படி சொல்லியிருப்பான் தெரியுமா, முன்னாடி எனக்கு பவித்ரா கிட்ட தான் நிறைய முரண்பாடு இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நானும் பவித்ரா நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லியிருப்பான். இப்படிதான் ஒரு விஷயத்த வச்சிருக்க போறான், நம்மளை ஏமாத்துற நண்பர்களே. இந்த சீசன் ஃபுல்லா இந்த சீசன் எப்படி ஓட்டினாங்கன்னு சொல்லிட்டா ப்ரோமோஸ் தான் ஓட்டியிருக்காங்க. ப்ரோமோ கட்டை பயங்கரமா கொடுத்துருவாங்க, அப்படியே வீட்டுக்குள்ள எபிசோட்ல அடிச்சுட்டு சாக்குற மாதிரி ஒரு ப்ரோமோ கண்டென்ட் கொடுத்துருவாங்க. நம்மளும் இன்னைக்கு அந்த எபிசோட்ல இருக்குடா ஃபயரான சம்பவம் இருக்குடான்னு சொல்லி வெயிட் பண்ணி எபிசோட எட்டி போய் பார்த்தா அந்த ப்ரோமோ கண்டென்ட் எப்படி ஒரு 30 செகண்ட் ப்ரோமோவோ சேம் அதே மாதிரி தான் எபிசோட்ல 30 செகண்ட் தான் இருக்கும் அந்த கண்டென்ட், அதுக்கப்புறம் இருக்காது. ஓகேவா, அந்த மாதிரி தான் இந்த விஷயம் இருக்க போது. ஸோ ரயான் அவர்கள் பவித்ரா பத்தி சொல்றாப்ல. அடுத்த ஜாக்லின் அவர்கள் விஷாலை பத்தி சொல்றாங்க. விஷால் பார்த்தீங்கன்னா கேம் ஆடுறதுக்கு யோசிக்கிறான், ஒரு கேமை
விளையாடணுமா வேணாமான்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு அந்த கேமை விளையாடுறான். அது எங்களுக்கு இப்பதான் புரியவே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு மாதிரி ஒன்று சொல்றாங்க. அதாவது இப்ப புரிஞ்சு என்னங்க பண்ண சொல்லுங்க? இப்ப புரியுது, லேட்டா தான் புரியுது. உன்னோட கேம் புரிஞ்சதுக்கு அப்புறம் என்னதான்ப்பா பண்ண விஷால் சொல்லு. உன்னோட கேம் புரிஞ்சு என்ன பண்ண முடிஞ்சு போச்சு, ஓகேவா? சீசனே முடிஞ்சு போச்சு. சும்மா நாச்சுக்கு உட்காந்து பேசணும்னு சொல்லி என்னதையா கண்டென்ட் எடுத்து பேசிட்டு இருக்கவன. ஆனா விஷால் கிட்ட அப்படி ஒரு கேம் இருந்தான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் சொல்றது ஒரு வகையில கரெக்ட். ஏன்னா அவன் எல்லா டாஸ்க்கும் டக்குன்னு இறங்க மாட்டான். ஒரு டாஸ்க் இந்த வீட்டுக்கு வைக்கிறாங்கன்னா ஓகே டாஸ்க் வச்சுட்டாங்க வாங்க டாஸ்க் போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் மாதிரிலாம் இறங்க மாட்டோம். இப்போ நேற்று கூட பார்த்துருப்பீங்க, அந்த பணப்பெட்டிக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. அந்த பணப்பெட்டி டாஸ்க்கை முத்துக்குமார் வந்து டக்குன்னு இறங்கி விளையாட ட்ரை பண்றான். ரயானுமே அடுத்த டக்குன்னு இறங்கி விளையாட ட்ரை பண்றான். ஆனா விஜய் விஷாலை பொறுத்த வரைக்கும் அந்த டாஸ்க்ல இறங்கவே கூடாதுன்னு ஒரு முடிவோட உட்காந்துருந்தான். ஏன் அந்த டாஸ்க் எப்படி இருக்கும், நமக்கு நல்லதா அமையுமா, அந்த டாஸ்க் நம்மளால விளையாட முடியுமா, அந்த டாஸ்க்ல விளையாண்டா நமக்கு ஏதாவது பிரோஜனம் இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை யோசிக்கிறான். யோசிச்சு ரொம்ப லேட்டாக தான் அந்த டாஸ்க்குள்ள வரான். அதனால எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷாலுக்கான கேம் அதுதான். அது கரெக்டாக ஜாக்லின் கண்டுபிடிச்சாங்க. அடுத்த சௌந்தர்யா வந்து முத்துவை பத்தி சொல்றாங்க. முத்துவோட ஸ்ட்ராட்டஜி, முத்து போடுற அலைன்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, அதுக்கு நான் முரண்படுறேன்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. நீங்க இதுக்கப்புறம் முரண்பட்டா படாம இருந்தேன். ஆனா ஒண்ணுக்கா சௌந்தர்யா பத்தி நான் ஒன்று சொல்லுவேன் ப்ரோ. இந்த வீட்டுக்குள்ள முத்துக்குமாரன் ஒரு இது பண்றான்னா ஓப்பனா ஆப்போசிட் பண்ண ஒரு நபரை நான் வந்து சௌந்தர்யா பாக்குறேன். இந்த வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேர் வந்து முத்துக்குமாரன் ஆப்போசிட்ல டக்குன்னுலாம் அவனுக்கான கேம் தப்புன்னு சொல்லி உடைச்சது கிடையாது. என்ன பின்னாடி இந்த ஜாக்லின் பண்ணாங்களா அந்த மாதிரி பின்னாடி போய் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. மற்றபடி ஒரு முத்துக்குமாரன் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறான், அந்த ஸ்ட்ராட்டஜி தப்பு அப்படிங்கிற விஷயத்த எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டேஸ்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னிருந்து கவனிச்ச வரதுக்கு யார் முத்துக்குமாரனுக்கான கேமை உடைக்க ட்ரை பண்றாங்கன்னா நான் ரெண்டு பேரும் சொல்லுவேன். அதுல ஒன்னு ரயான், இன்னொன்னு சௌந்தர்யா. சௌந்தர்யாக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறாங்க. ரயானை பொறுத்த வரைக்கும் அவன் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி போடுறான், அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு கரெக்டா இருக்குமா, இல்ல அவனுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படிலாம் கிளிக் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த மொத்தமா யோசிக்கிறாங்க. மொத்தமா நிறைய விஷயங்களை யோசிச்சு தான் நம்ம ரயானுமே முடிவு பண்றான். மொத்தத்துல எனக்கு தெரிஞ்ச ஒருத்திக்கு முத்துக்குமார் வந்து பயங்கர பிரெயினியா இருக்கான், ரொம்ப தெளிவா பேசுறான். அது மட்டும் இல்லாம இந்த கேம் ஒன்று வந்தா பயங்கரமா ஆடுறான். அவனுக்கு எல்லா டாஸ்க்குமே ஓரளவு அத்துப்படியா தான் இருக்குது. இல்லை நான் கவனிச்ச ஒருத்திக்கு இந்த வீட்டுக்குள்ள வச்ச ஒரு 90% டாஸ்க்கை வந்து அவன் ஈஸியாக தான் ஆடி இருப்பான். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க மாட்டான். 90% டாஸ்க் வந்து அவுட் ஆயிருக்க மாட்டான். முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கான பெஸ்ட் கொடுத்துருப்பான். அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால அவனுக்கான கேமை அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையும் பிரேக் பண்ண முடியல. அதனால தான் முத்து வந்து இந்த இடத்துல இருக்கான். ஓகே, முத்து வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கான காரணம் அவனுக்கான கேம், அவனுக்கான ஸ்ட்ராட்டஜி, அவனுக்கான பிளான், அவனுக்கான பேச்சு திறமை, அவனுக்குள்ள இருக்க ஒரு தைரியம், அந்த விஷயங்களை மட்டும்தான் அவனை இவ்வளோ தூரத்துக்கு தூக்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அவனுக்கான முக்கியமாக சொல்ல போனால் அவனுக்கான ஹார்ட் ஒர்க், என்ன விஷயமா இருந்தாலும் சரி, தெரியுதோ தெரியலையோ எனக்கான உழைப்பு அங்கே போடுவேன்னு சொல்லி போடுறான் தெரியுமா, அதுதான் மெயின் மேட்டரா இருக்குது. மொத்தத்தில் சௌந்தரர்கள் அப்படி ஒன்று சொல்றாங்க. இந்த ப்ரோமோ கட்டில் எல்லாரும் மூஞ்சி அப்படி ஒரு மாதிரி இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. யாரும் நம்பாதீங்க, எனக்கு தெரிஞ்சு அங்கே அப்படிலாம் எதுவும் இருக்க போறதில்ல. ரொம்ப ஜாலியாக எல்லாரும் பேசியிருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக பேசியிருப்பாங்க. நம்மளை அப்படியே கட் பண்ணி காட்டி நம்மளை அப்படியே ஆர்வமாக காட்ட வைக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தை சொல்லணும் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் 6 சுத்தமாக வெளியே தெரிய மாட்டேங்குது. அது போன வாரத்துலேருந்து நானும் கவனிச்சிட்டு இருக்கேன். டாப் 6ன்னு ஒருத்தவங்க இந்த வீட்டில் இருக்காங்களே, அந்த டாப் 6 சுத்தமாக வெளியே தெரியவே மாட்டேங்காங்க. புதுசாக வந்திருக்க நபர்கள் தான் பேசி 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 அப்படியே ஓவர் ஷேடோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. ஓகேவா, இந்த மாதிரி ப்ரொமோல ஏதாவது நமக்கு லைட்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் உண்டு. மற்றபடி தனியாக திருறாங்களான்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது. காலையில் லைவை ஓப்பன் பண்ணி பாருங்களேன், ஃபேட்மேன் ஆனந்த் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பேசிட்டே இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்க அந்த டாப் 6 சுத்தமாக தெரில. இந்த சீசன் தான் அப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் அந்த டாப் 6க்கான அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸை தான் பயங்கரமாக கொடுப்பாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கொடுக்கவும் ஒன்றும் இல்லை ப்ரோ. அவனு சும்மா உட்காந்துருக்கானு ப்ரோ, ஜாலியாக உட்காந்து பராக் பார்த்துட்டு இருக்கான். என்னப்பா இதை விட்டத்தை பார்த்துட்டு இருக்கானு. ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவ்வளோதான் கண்டென்ட் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.